உடலுறவில் ஒவ்வொரு ஆணும் பல முறை உச்ச இன்பத்தை அடைவது எப்படி? ஒவ்வொரு ஆணும் புணர்ச்சியில் பல்முறை உச்ச இன்பத்தை தக்கவைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். ஒரு ஆண் பல்முறை உச்ச இன்பத்தை தக்கவைத்துக் கொள்ளும் ஆண் பாலுறவில் மட்டும் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையும் தன்னம்பிக்கை மிக்கதாக இருக்கும். ஆனால் ஒரு ஆண் 13 வயதிலிருந்து சுயமாகவே பாலுறவு சம்பந்தமான அறிவு அவனாகவே தேடி வளர்த்துக் கொள்ளும் நிலை இங்கு உள்ளது. ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இல்லாததால் பாலுறவில் சிறந்து விளங்க இயலாமல் போகிறது. முதலில் பொதுவாக ஆணிற்கு தன் இன்ப நீர் வெளியே வரும்போதுதான் உச்ச இன்பம் என்று உணர்கிறோம். ஆனால் 5 வினாடிக்குள் ஒரு ஆணுக்கு நடந்து முடிந்து விடுகிறது. ஆனால் ஒரு பெண்ணிற்கு உச்ச இன்பம் மட்டுமே 10 நிமிடங்கள் தொடர் இன்பம் பெண்களால் அனுபவிக்க முடியும். ஆணிற்கு 5 வினாடி, பெண்ணிற்கு 10 நிமிடங்கள். இதில் ஆண் தன் இன்ப உறுப்பை வைத்து தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் இயக்க வேண்டும். அதனால் ஆணின் இன்ப உறுப்பு விரைப்பு குறையாமல் அதை நாம் விரிவுபடுத்த வேண்டும். அதாவது இன்ப நீர் வருவதை தடுத்து நிறுத்தி இயக்க வேண்டும். எவ்வாறு தடுத்து நிறுத்துவது? ஒரு ஆணின் உச்சத்தில் இன்ப நீர் வெளி வரும்போது அவனுடைய பூஸ்டங்கள் உள் இழுத்துக் கொள்ளும். அவனுடைய விதை பையும் மல துவாரமும் உள் இழுத்துக் கொள்ளும். இந்த இனப்பெருக்க உறுப்புகள் உள் இழுப்பாததால் தன் இன்ப நீர் விரைவான வேகத்தில் பெண்ணின் புணர் புழையில் ஆழமாக சென்று கருப்பையை அடைய முடியும். ஆண் எப்போதும் பாலுறவு கொள்ளும்போது ஒரு முட்கள் நிறைந்த பாதையில் எவ்வாறு நிதானமாக பார்த்து கவனமாக செல்வமோ அதுபோல் ஆண் பெண்ணை தீண்டும் தன் இச்சையின் வேகத்தை தன் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அவசரப்பட்டுவிட்டால் அனைத்தும் வெளியேறிவிடும். பின்பு எந்தவித உணர்வும் ஆணுக்கு தோன்றாது. ஆனால் இளம் வயது ஆண்கள் கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாகும். காதலி தன் அருகில் இருந்தாலோ அல்லது தன் இன்ப உறுப்பை தொட நினைத்தாலோ இன்ப நீர் வெளியேறிவிடும். இது இயற்கையே. தீண்டலின் அலாதி ஆர்வத்தில் அவ்வாறு நிகழும். ஆனால் அதே நிலை தொடர்ந்து நிகழாமல் தன்னை ஒரு ஆண் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் பெண் முழுமையான இன்பத்தை பெற முடியும்.